Kann ich Ihnen helfen? Im Geschäft hören Sie, wer fragt was? ஆஷா உங்களுக்கு கேக்குதா? தெரியலம்மா. Kann ich Ihnen helfen? இப்ப கேக்குதா? So im Geschäft, so in the shop, hören Sie, wer fragt was kreuzen Sie an? So யார் என்ன questions கேட்குறா அப்படின்றத வந்து மேட்ச் பண்ணணும். குண்ட மீன்ஸ் கஸ்டமர், ஃபர்காய்ஃப்ரின்னா செல்லர். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து கஸ்டமர் கேட்குறாங்களா செல்லரா? ஸோ குண்டன்னா இது டிக் பண்ணுங்க, ஃபர்காய்ஃப்ரின்னா இது கிராஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஆஹா, கஸ்டமர். ஆமா, ஃபர்காய்ஃப்ரின் தான் செல்லர். ஓகே. Kann ich Ihnen helfen? யார் கேக்குறா? யாருமா? ஃபர்காஃப்ரின். வர்ன்னு சொல்லக்கூடாது, எஃப் சவுண்ட். ஃபர்காஃப்ரின். ஸோ வி எப்பவுமே எஃப் சவுண்ட் தான் வரணும், சரிங்களா? ஸோ ஃபர்காய்ஃப்ரின். ஸோ இது வந்து ஃபர்காய்ஃப்ரின் சொல்றாங்க. ஓகே. அடுத்தது வெல்ஷே க்ரோஸ ப்ரௌக்கன்சி. ஆமா, என்ன சைஸ் வேணும்னு அவங்க தான் கேட்பாங்க இல்லைங்களா? ஓகே. அடுத்தது வி ஃபிண்டன் சீட் அண்ட் புலோவர் ஹியர். அப்படியா? ஆஹா, வி ஃபிண்டன் சி. ஸோ இந்த புலோவர் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபர்காய்ஃப்ரின். ஓகே. அப்புறம் அடுத்தது haben Sie denn auch in blau? ஸோ இது ப்ளூல இருக்கான்னு கேட்குறாங்க. ஓகே. அப்புறம் wie gefällt Ihnen der? உண்டவா? ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ we feel costed here. One past Ihnen der Pullover. Haben Sie den auch in L? Okay. ஓகே. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் கீழே தான் ஆன்சர்ஸ் இருக்கு, அவங்க சொன்ன ஆன்சர்ஸு. ஸோ மறுபடியும் கேட்டு நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஓகேவா? Ja, bitte. Ich suche. Welche? XL.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து kann ich Ihnen helfen ன்னு கேட்டதுக்கு ja bitte ich suche einen Pullover. ஸோ நான் வந்து I am looking for a pullover அப்படின்னா welche Größe brauchen Sie? ஹெச்சா இல்ல இங்க என்ன போடணும், என்ன நம்பர்? welche Größe second one. Why? Okay. Wie finden Sie den Pullover here? No. சரி இந்த தடவை ப்ளே பண்ண முழுங்க, மறுபடியும் கேளுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அதுக்குள்ள மேட்ச் பண்ண முடியுதா பாருங்க. Okay, we finden Sie den Pullover here? அது பிக்கு வந்து செகண்ட், ஓகேங்களா? சிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே ஓகே. அடுத்தது haben Sie den auch in blau? Okay. Wie gefällt Ihnen der? Wie viel kostet er? Und passt Ihnen der Pullover? Okay, next. Haben Sie okay. So இங்க வந்து personal pronoun in dative. இதுக்கு முன்னாடி அக்குசாட்டிவ்க்கு ஒரு ப்ரோனோமன் பார்த்தோம். அது ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணுவாங்க, ஞாபகம் இருக்கா? எனக்கு வந்து கோலா வேணும், எனக்கு வந்து ஆப்பிள் ஜாஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஞாபகம் இருக்கா? அந்த இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஃபார் வந்தா மிஷ் வரும். அது வந்து ஃபார் வந்தா அடுத்தது மிஷ். எனக்குன்னா மிஷ், உனக்குன்னா டிஷ், அந்த மாதிரி வரும். ஞாபகம் இருக்கா? எனக்கு இது வேணும், உனக்கு என்ன வேணும்னு கேட்பாங்களே.
இது மிஷ் டிஷ் எல்லாமே இது எதுல வரும்னா அக்குசாட்டிவ். ஆனா டாட்டிவ்க்கு வந்துச்சுன்னா மியர் டியர் ஈம், ஸோ இதுதான் வரும். எனக்குன்னும் போது மியர், டியர்னா உனக்குன்னும் போது டியர், அவனுக்குன்னா ஈம், அவனுக்கு அதுக்கு ரெண்டுத்துமே ஈம், அவளுக்கு டு ஹர் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இயர். வியர் வந்தா உன்ஸ் நமக்கு, இயர் வந்து ஆய்க் உங்களுக்கு, ஜி அவங்களுக்கு. ஸோ இது வந்து ஃபார்மல். இது எப்போ யூஸ் பண்ணணும்னா இந்த 4 வேர்டு இருக்கு பாத்தீங்களா, ஹெல்ஃபன், பாசன், கெஃபாலன், ஸ்டேஹன், இந்த 4 வேர்ட்ஸ் வரும்போது தான் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மியர் டியர் அப்படின்னு யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி மிட், எம்ஐடி மிட், வித்துன்னு வருது இல்லைங்களா, மிட், அதுக்கு எல்லாத்துக்கும் சில ப்ரிப்போசிஷன்ஸ்க்கு எல்லாம் டாட்டிவ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஹெல்ஃபன், பாசன், கெஃபாலன், ஸ்டேஹன் அப்படின்னா என்னது மீனிங்? ஹெல்ஃபன்னா தெரியும், டு ஹெல்ப் இல்லைங்களா? ஹெல்ப்னா ஹெல்ஃபன்னா டு ஹெல்ப். பாசன், பாசன் இந்த ஃபுல் வேர்டுமே என்னதுன்னா பாசன். ஸோ இந்த 4 வேர்டு வரணும். ஹெல்ஃபன், பாசன், கெஃபாலன், ஸ்டேஹன். ஸோ இது 3, இந்த 4 வேர்ட்ஸ் வந்தாலுமே என்னன்னா உங்களுக்கு இந்த மியர் டியர் இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது. ஸோ ஹெல்ஃபனுக்கு ஹெல்ப், பாசனுக்கு ஃபிட், ஃபிட்டிங்காக இருக்கா உங்களுக்கு, ஃபிட் ஆகுதா அப்படின்னு கேட்கறதுக்கு. ஓகே, கெஃபாலன்னா டு யூ லைக் இட், ஸ்டேஹன்னா உங்களுக்கு சூட் ஆகுதா அப்படின்னு கேட்கறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? ஹெல்ஃபன்னா ஹெல்ஃபன்னா ஹெல்ப், டு ஹெல்ப். ஹெல்ஃபன்னா என்னது? ஹெல்ப். பாசன்னா என்ன சொன்ன? ஃபிட், உங்களுக்கு ஃபிட் ஆகுதான்னு கேட்கணும்னா இங்க பாருங்க, பாஸ்ட் ஈனன் டெர் புல்லோவர், உங்களுக்கு புல்லோவர் ஃபிட்டா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? அது பாசன். கெஃபாலன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, வி கெஃபெல்ட் ஈனன் டெர், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்டேஹன்னா சூட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும், கேக்குறது. சூட் ஆகுதா, எனக்கு சூட் ஆகுது அந்த மாதிரி சொல்றதுக்கு இந்த 4 வேர்ட்ஸ். இந்த 4 வேர்ட்ஸுமே வந்துச்சுன்னா நீங்க அடுத்தது மியர் டியர் ஈம் இதுதான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஷாப்பன், இது வந்து ஓ தீஸை யாக்கு, ஆக்சுவலி இது சின்ன சின்ன வேர்டு. ஓகேவா? கெஃபெல்ட், ஸோ தீஸை யாக்கு கெஃபெல் மியர்ஸே கூட் அப்படின்னு நான் சொன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் அவங்க சொன்னாங்கன்னா கண்டுபிடிக்க கஷ்டம். சின்னதை மியர் சொல்றாங்களா டியர் சொல்றாங்களா ஒண்ணுமே புரியாது. இருந்தாலும் நீங்க கேட்டு சொல்லுங்க. சரிங்களா? என்ன சொல்றாங்க இங்க? diese Jacke mir gefällt mir sehr gut. ஸோ இந்த யாக்கை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. ich glaube sie passt dir. ஸோ இது வந்து உனக்கு ஃபிட் ஆகாது, இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ich probiere sie mal ன்னா unprobiere ன்னா ட்ரை பண்றேன், போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப புரிஞ்சுதா? இங்க என்ன சொல்றாங்க? இங்க மேல கோனன்சி, கோனன்சி சொல்லிட்டாங்க. அது பக்கத்துல என்ன சொல்றாங்க அதான் வேணும்.
ம்ஹும். தெரியலையா? uns können Sie uns helfen bitte, எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு. Die Hose gefällt meinem Sohn. என்னோட பையனுக்கு வந்து இந்த பேண்ட் பிடிச்சிருக்கு, ஆனா அவனுக்கு ஃபிட் ஆகல. இதுக்கு நீங்க என்ன சொல்வீங்க? இம் எர் வந்தாலே என்ன போடணும்? இம். அவனுக்கு அப்படின்னு சொல்லும் போது இம். அவளுக்குன்னு சொன்னாதான் நீங்க வந்து இயர். இது அவனுக்கு, சன்னுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா அவனுக்கு வந்து அது ஃபிட் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தேர்ட் ஒன். This is Clyde State Deeristic Root. இது வந்து உனக்கு செம்மையா சூட் ஆகும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் சொல்லணும். இந்த ட்ரெஸ் உனக்கு செம்மையா சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி திஸ் இஸ் Clyde State Deeristic Root. கரெக்டா இருக்கும் அப்படின்னு சார். யா எஸ் கெஃபெல்ட். இங்க என்ன வரும்? என்ன சொல்றாங்க? ஸோ இந்த ட்ரெஸ் வந்து உனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா சூட் ஆகும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? எனக்கு தானே சொல்வீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன மியர் மியர். ஸோ யா எஸ் கெஃபர் மியர் சேர் aber ist es zu teuer. ஓ ஷாடர். ஷாடர்னா ஐயோ பாவம்னு சொல்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து நீங்கள் தான் சொல்லணும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே என்னன்னு கொடுத்துட்டாங்க, ஸ்டேஹன் வேர்ட் யூஸ் பண்ணணும், இஷ்ஷுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணணும் அது சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து das T-shirt steht near. இஷ்ஷுக்கு பதிலாக மியர். ஓகேவா? ஸ்டேட் மியர் குட். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் குட். புரிஞ்சுதா? ஏதாவது ஒன்று சொல்லணும். எங்கேயோ பிடிச்சது. நெக்ஸ்ட் குட். தஸ் டிஷர்ட். இந்த வேர்டு ஸ்டேஹனுக்கு ஸ்டேட் சொல்லணும். நியர் குட் இல்லைன்னா நெக்ஸ்ட் குட். புரிஞ்சுதா? ஆ ஆ டியர் குட் இல்ல நிக்ட் குட் ஏதாவது ஒன்று சொல்லணும். நீங்க நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் நான். ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அப்ப ஹெம்டுக்கு என்ன சொல்லணும்? ஆக்சுவலி என்ன ஆர்டிக்கல் நீங்க கண்டுபிடிக்கணும். தஸ் ஹெம்டு தான் இது. தஸ் ஹெம்டு பாஸ்ட் டியர் குட். ஓகே. அப்புறம் டி ஹோசர். எர்னா என்ன வரும்? ஜீனா என்ன வரும்? எர்னா இம், ஜீனா இயர். ம் 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 ம்
ம் ம் ம் ம் ஓகே ம் 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 இங்க ஜீனா ஈனன் ஃபார்மல் ஜீனா நீங்க பெரிய ஐ எழுதுவீங்க எழுதும் போது தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் சொல்லும் போது தெரியாது நம்ம ஃபார்மலா சொல்லுமே ஏன்னா ரெண்டுக்கும் ஒரே மாதிரி வரும் சரிங்களா இப்போ ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் இன் காஃப் ஹவுஸ் இப்போ நீங்க பெரிய கடைக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போறீங்க நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்கு ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒவ்வொரு மாதிரியான என்ன சொல்றது கேட்டகரிஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க எப்படி இது பண்ணுவீங்க ஸோ இது அந்த மாதிரி காஃப் ஹவுஸ்னா அந்த மாதிரி மாலு Horency das Geschlag was Mosten Herr und Frau Wagner kaufen. ஸோ Herr und Frau Wagner வந்து இதுல என்ன திங்ஸ் வாங்குறாங்க இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற திங்ஸ்ல எதெல்லாம் வாங்குறாங்க Preisen nicht alle Wörter passen எல்லாமே சொல்லிட மாட்டாங்க இதுல சிலதை மட்டும் சொல்றாங்க அது வந்து நீங்க கண்டுபிடிக்கணும் என்ன சொல்றாங்க Okay. Was möchten Sie kaufen? Der Schal. Das Parfum. Der Tee தான் சொன்னாங்க டாஸ சொன்னாங்க ஆனா வந்து வேண்டாம் அப்படின்ட்டாங்க அப்புறம் டூஷ் கெல் டூஷ் டூஷ் கெல்னா ஷவர் ஜெல் ஆமா அப்புறம் ஓவஸ்பெஸ்டிக் ஸோ இதெல்லாம் வாங்குறாங்க ஸோ இப்போ இதெல்லாம் எங்க இருக்கு ஓ ஃபிண்டன் ஹேர் und Frau Wagner die Produkte ஸோ இன் ஸ்வைட்டன் ஸ்டாக் கிஃப்ட் ஸோ செகண்ட் ஃப்ளோர்ல இது வந்து உண்டர் கெஷாஸ்னா பேஸ்மெண்ட் ஏட் கெஷாஸ்னா கிரவுண்ட் ஃப்ளோர் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் ஃப்ளோர் அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த திங்ஸ் எல்லாம் எங்க வாங்குறாங்கன்றது தான் ஓ கிஃப்ட் das Parfum ஓ கிஃப்டஸ் தஸ் பார்ஃபூம் ஸோ முதல்ல உண்டர் கேஷாஸ்ல என்ன இருக்கு பாருங்க லேபன்ஸ் மிட்டல் க்ரோசரிஸ் எவ்ரி ஆல்எஸ் ஃபர்னிச்சர் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் ஏர் கேஷாஸ்ல என்ன இருக்கு காஸ்மெட்டிக் பர்ஃப்யூமரி ஆமா ஊவரென்னா வாட்சஸ் எல்லாம் கிடைக்கும் ஷ்முக்குன்னு ஜுவல்ஸ் ஷைட் வாரன் ரைட்டிங் திங்ஸ் பியூஷர் புக்ஸ் ஜைட் ஷிஃப்ட் மேகசின் காசானா பில் கவுண்டர் ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்கு தாமன் மோடுனா உமன்ஸ் ஃபேஷன்
ஃப்ரைசைட் கேஷுவல் வேர், நைட் வேர், அப்புறமா ஷூஸ் ஃபார் ஜி அண்ட் ஹீம். அப்புறமா ஷூஸ் கிடைக்கும் எல்லா ரெண்டு பேருக்குமே, லேடிஸ் அண்ட் ஜென்ஸ்க்கு எல்லாருக்குமே. செகண்ட் ஃப்ளோரில் என்ன கிடைக்கும்? ஹெரன் மோடு. ஹெரன் மோடுனா மென்ஸ் ஃபேஷன். அன்சூகர் சூட், ஹெம்டன் ஷர்ட்ஸு, கேஷுவல் ட்ரெஸ்ஸு. தேர்ட் ஃப்ளோரில் என்ன கிடைக்கும்? மோடு ஃபார் கிண்டர் அண்ட் யுகன்லிஷ் und Spielwaren. So mode fashion for children and kids and teens, youngsters, teens. Spielwaren, playthings. Fourth floor la computer, technique, photo apparatus, photo accessories, CDs, electronic devices, bill counter. Fifth floor la Alice Jordan sport, sportuக்கு சம்பந்தப்பட்டது எல்லாமே இருக்கு. ஸ்போர்ட் ட்ரெஸ்ஸு, ஃபிட்னஸ் இது மிஷின்ஸு, பாத்ரூம் எல்லா ஐட்டம்ஸ், டாய்லெட்ரிஸு, கேஃபிடேரியா இருக்கு. ஸோ ஓ கிஃப்ட் அஸ் த பார்ஃப்யூம் ஏட் கேஷாஸ். நீங்கள் அப்படியே சொல்லியிருக்கோம் தஸ். ஏன்னா உங்களுக்கு தெரியணும், நார்மலாக எப்போவுமே பர்ஃப்யூம் எங்கே கிடைக்கும்னா அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஆனால் நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு தான் சொல்கிறேன். சரிங்களா? தஸ் பார்ஃப்யூம் கிஃப்ட் எஸ் இம் ஏட் கேஷாஸ். ஆமாம், அது சொல்ல தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த எஸ் தேவையில்லைங்க. ஆக்சுவலி கொஷனில் தான் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். தஸ் பார்ஃப்யூம் கிஃப்ட் இம் ஏட் கேஷாஸ். ஓகே, ஓ கிஃப்ட் அஸ் டூஷ் கெல். டூஷ் கெல் எங்கே கிடைக்கும்? ம் 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 ம். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இங்கே எஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சென்டென்ஸ் கரெக்டாக வருது. தஸ் பார்ஃப்யூம் கிஃப்ட் இஸ் இம் ஏட் கேஷாஸ். ஸோ அப்படின்னா இட் இஸ் அவைலபிள் இன் ஏட் கேஷாஸ் அப்படின்னு சொல்கிறது. தஸ் பார்ஃப்யூம் இஸ் அவைலபிள், கிஃப்ட் எஸ் அப்படின்னா அவைலபிள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் இது இந்த மாதிரி தான் சொல்லணும். ஸோ சீசன் இன் காஃப் ஹவுஸ். இப்போ நீங்கள் வந்து மாலில் இருக்கிறீங்க, இது இந்த திங்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும் நீங்கள் சொல்லணும். இயர் ஸ்வெஸ்டர் காக்ட் கேன் ஜி ப்ரோபியர் கேன் நாய கெரிஸ்டர். உங்கள் சிஸ்டர் வந்து குக் பண்ணுறதுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு வந்து நியூ டிஷ்ஷஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கணுன்னா எங்கே போவீங்க? உன்டர் கேஷாஸ். ஓகே. அப்புறம் ஜி ப்ரோக்கன் einen Bleistift und Papier. ஸோ உங்களுக்கு வந்து பென்சிலும் பேப்பரும் வேணும், எங்கே போவீங்க? ஃபோர்த்துக்கா? ஃபோர்த்தில் என்ன இருக்கு?
ஸோ ஸ்ட்ரைட் வாரன் ரைட்டிங் திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு பாருங்க. ஓகேவா? Ihr Vater hat Geburtstag. Er fotografiert gern und seine Kamera ist kaputt. Vierten stock. First, second, third ஞாபகம் இருக்கா என்ன எப்படி சொல்லணும்னு? ஓகே. எர்ஸ்டன், ஸ்வைட்டன், ரிட்டன் அந்த மாதிரி தான் சொல்லணும். எர்ஸ்டன் ஞாபகம் இருக்கா? ஸ்வைட்டன் எல்லாத்துக்கும் TEN ஆட் பண்ணணும். பிரிட்டன் அந்த மாதிரி வரும். சரிங்களா? ஓகே. ஓகே. Sie suchen ein Spiel for den Sohn von Freunden. ஸோ உங்கள் ஃப்ரெண்டோட சன்னுக்கு வந்து நீங்கள் கேம்ஸ்க்காக பார்க்குறீங்க. எங்கே போவீங்க? ஸ்வைட் அண்ட் ஸ்டாக்ல எங்கே இருக்கு? என்ன இருக்கு? கேம்ஸ்மா, ஸ்போர்ட்ஸ் கிடையாது, கேம்ஸ். இங்க இருக்கு பாருங்க, ரிட்டன் ஸ்டாக்ல ஸ்பீல் வாரன். Sie spielen gern Tennis und brauchen Bälle. நல்லா பாருங்க, அது வந்து கேம்ஸ், இது வந்து ஸ்போர்ட்ஸ். ஆமா, ஃபிஃப்த் ஒன் டென்னிஸ்க்கு எங்க போகணும்? ஃபுன்டன் ஸ்டாக்ல தான் போகணும். நீங்க வந்து பிரிட்டன் ஸ்டாக் சொன்னீங்க. ஓகே. இன்ஃபர்மேஷன் ஆஃப் டஃபல் ஃபர்ஸ்டிங்கன். ஸோ அந்த போர்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் புரிஞ்சுக்கணும். சில ஐட்டம்ஸ் எல்லாம் என்னன்னு நமக்கு தெரியாதுன்னா ஒன்று பார்ட் ஆஃப் த வேர்டு வந்து இங்கிலீஷில் இருக்கலாம், இல்லை அதுக்கு ரிலேட்டடான வேர்டு தான் சொல்லலாம். ஸ்போர்ட், ஸ்பீலன், ஹாபி. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் வந்து இது என்ன பொருள் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட், Arbeiten zu zweit, sie suchen drei Dinge im Kaufhaus. இது வந்து டயலாக் மாதிரி. Entschuldigung, wo finde ich, இல்லை wo kriege ich-னா where can I find, where can I get அப்படின்னு. இல்லைன்னா wo kriege ich Bleistift. ஸோ பென்சில் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்கலாம். wo gibt es Papier, பேப்பர் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்கலாம். Ich suche Zeitschriften, I am looking for magazines. இல்லை ich brauche Cosmetic. ஸோ அதுக்கு எங்கே போகணும்? Haben Sie Schmuck, ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குமா, ஜுவல்லரி இருக்குமா அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னு கேட்குறதுக்கு அது இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்குன்னு சொல்றதுக்கு das gibt es in Return, இல்லை Vierten, Fünften Stock, இல்லை Papier finden Sie im Erdgeschoss, பேப்பர் வந்து Erdgeschossல கிடைக்கும். உங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்னா tut mir leid, das haben wir nicht. ஸோ அது எங்கள் கடையில் இல்லைன்னு சொல்றதுக்கு tut mir leid, das haben wir nicht அப்படின்னு சொல்லணும். ஸோ ich danke Ihnen, இல்லை danke for Ihre Hilfe. சரிங்களா? அதே மாதிரி இங்கே சொல்லும் போது ஃபார் எக்ஸாம்பிள் ich habe, ich habe சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனால் பேசும்போது ஸ்போக்கன் இதில் என்ன சொல்லுவாங்கன்னா ich habe அந்த எடுத்துடுவாங்க எல்லாத்துலேயும். ich suche, ich brauche அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லிடுவாங்க பேசும்போது, நாட் இன் a written. சரிங்களா? ich habe இல்லை ich suche, ich brauche, wo finde ich, wo kriege ich, அது மாதிரி ஷார்ட்டாக சொல்லிடுவாங்க பேசும்போது. சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் என்ன திங்ஸ் எங்கெல்லாம் வாங்குவீங்கன்றது எழுதணும். ஓகே. பெர்லின், நான் இதை படிக்க சொன்னேன், படிச்சிங்களா? ஓகே. ஸோ படிச்சுட்டு இது படிச்சுட்டு வந்து எந்த டைட்டில் வந்து மேட்சிங்காக இருக்கும்.
Berlin ist kreativ, die Modeszene ist lebendig und individuell. 600 bis 800 Modedesigner haben ein eigenes Label und oft auch ein eigenes Geschäft. Rund 1000 Studenten gibt es an den neuen Modeschulen. So, இதுக்கு meaning சொல்லுங்க. ம் 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 ம். Hier gibt es 20.000 Künstler, 1.100 Firmen für Film- und Fernsehproduktionen, 500 Firmen für Musikproduktionen, 2.700 Architekten, 400 Fotografen und 1.300 Design-Ateliers. For Mode und Design-Fans ist Berlin auf jeden Fall sehr attractive. சொல்லுங்க. ம் 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 ஸோ இதுக்கு வந்து என்ன டைட்டில் வைக்கலாம்? இல்ல இந்த ரெண்டுக்குமே ஒண்ணே ஒண்ணுதான். ஒரே ஒரு டைட்டில். எஸ் எக்ஸாக்ட்லி. ஓகே நெக்ஸ்ட். ஸோ இதெல்லாம் படிச்சிட்டீங்கல்ல? Ah, Schuhladen Trippen. Hier gibt es Schuhe in allen Formen und Farben für Schuhfans und Individualisten. Die Schuhe sehen toll aus, sind bequem und nicht nur für eine Saison. Sie finden den Flagship Store in den Acacienhofen. Meaning? Mm, 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 mm. ஸோ இந்த இடத்துல இந்த ஷாப் இருக்குன்றாங்க. Taschen für alle mit Variationen für alle, 12 verschiedene Taschenmodelle in 3 Größen und für jedes Modell viele verschiedene Deckel. Sie wählen ihre Tasche nach Wetter, Jahreszeit, Aktivität und. Der Shop in Berlin ist am Helmholtzplatz. Hmm. 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 சார் சரி. ஃபர்ஷீடுன்னு டெக்கல்னா ஒரு பேக்ல வந்து நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, இண்டிவிஜுவல் கம்பார்ட்மெண்ட்ஸ் அதுதான் சொல்லுவாங்க. Aus Berlin. Sie suchen originale Geschenke. Im Kaufhaus aus Berlin kann man nur Sachen für Berliner Designern kaufen. Für Männer, Frauen, Kinder, einfach für jeden. Kaufhaus aus Berlin, Karl-Liebknecht-Straße 17, gleich am Alexanderplatz. Mm, mm, mm,
அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ரெண்டு இருக்கு. Hakische Hofe, tolle Architektur, tolle Geschäfte, tolle Cafés, merken man über die Haupthofe aus dem Jahr 1907 nicht sagen, immer noch top aktuell. ம் 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 ம். So gibt es nicht oder der Erfinderladen. Lieben Sie Erfindungen und Gadgets? Alles das gibt es im Erfinderladen Berlin. Praktische Dinge und Geschenke für Freundinnen und Freunde, für Kinder und für sich selbst finden Sie im Geschäft in der Lichnerstraße 8 oder online. ம் 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 So Geschäft na in the shop. So you can find the shop as Lichner Straße 8 or you can order online. Airfinder Lander na invent பண்றது புதுசா gadgets invent பண்றது inventions. ஓகே, இப்போ வந்து இது மார்க் பண்ணும். ஆர்கிடெக்சர் எந்த பேராகிராஃப்ல ஆர்கிடெக்சர் பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க? டி இல்லைங்களா? ராஷா பி. கிளைடும் இல்ல. ஓகே, கெஷன்கே சோவினஸ் சி. ஓகே, அப்புறம் கெஷன்கேனா இது இ இப்போ கடைசியில படிச்சோம்ல அதுல கூட இருக்கு. ஓகே, பில்டர் பிக்சர்ஸ் டிங்கே ஃபார்டன் ஹவுஸ்ஹால்ட். ஓகே, ஷூஹர் எஸ்என். ஓகே, மோபில் ஃபர்னிச்சர் மோபில் என்ன? ஓகே, பியூஷர் Ausstellungen, Mode. Mode என்ன என்னது? ஃபேஷன். ஃபேஷன்ல என்ன வரும்? ஷூஸ் வரும், அப்புறம் பேக்ஸ் வரும் இல்லைங்களா? ஓகேவா? So with this 11th lesson is completed. Monday வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 12